ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் பேத்தாலஜி அண்ட் ஜெனடிக்ஸ் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் என்ன கொஷின் பேங்க் எடுத்திருக்கேன்னா இந்த தமிழ்நாடு டாக்டர்.mgr மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஷின் பேங்க் ஃப்ரம் த இயர் ஆஃப் ஆகஸ்ட் 2008 டு அக்டோபர் 2023 வரைக்கும் இருக்க எல்லா கொஷின்ஸுமே நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் நர்சிங்கில் வரும். ஃபார்மகாலஜி, பேத்தாலஜி அண்ட் ஜெனடிக்ஸ்னு ஆல்ரெடி ஃபார்மகாலஜிக்கு தனி வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் லிங்க் கூட கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், நான் இப்போ ஒரு டாபிக் எடுத்துட்டேன்னா அந்த டாப்பிக்கில் இருக்க 15 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் 15 மார்க்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்றது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 15 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஜாண்டிஸ், மென்ஷன் சம் ஆஃப் த காசஸ் அண்ட் லெபார்ட்டரி ஃபைண்டிங்ஸ் சீன் இன் அ ஜாண்டிஸ் பேஷண்ட், ரைட் ப்ரீஃப்லி அபவுட் ஹெப்பாடைட்டிஸ் பி இன்டியூஸ்ட் லிவர் டிசீஸ். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு. 5 மார்க்ஸில் இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வைரல் ஹெப்பாடைட்டிஸ் ஒரு வாட்டி அண்ட் வைரல் ஹெப்பாடைட்டிஸ் ஏ அண்ட் ஹெப்பாடைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் டியூபர்குலோசிஸ், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி டியூபர்குலோசிஸ், ரைட் மைக்ரோஸ்கோபிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டியூபர்குலோசிஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த காஸ் ஃபார் டியூபர்குலோசிஸ், ரைட் இன் டீட்டெயில் அபவுட் த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூபர்குலோசிஸ் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா பல்மனரி டியூபர்குலோசிஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா etiopathogenesis and lab findings in a case of nephrotic syndrome கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் நியோபிளாசியா, டிஸ்கஸ் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆஃப் டியூமர் கேட்டிருக்காங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா டிஃபைன் நியோபிளாசியா, டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் benign and malignant neoplasm, ரைட் ப்ரீஃப்லி அபவுட் ஸ்ப்ரெட் ஆஃப் malignant tumors 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 15 மார்க்ஸில் இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா டிஃபைன் டியூமர், டிஸ்கஸ் அபவுட் etiology and laboratory diagnosis of cancer கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா differentiate between malignant and benign tumor with example 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 15 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி ரைட் இன் டீட்டெயில் அபவுட் etiological factors, pathogenesis and morphological change in which occur in carcinoma cervix கேட்டிருக்காங்க. 5th question, discuss the steps involved in wound healing. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் wound healing 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஹீலிங் ஆஃப் அ க்ளீன் சர்ஜிக்கல் wound ஒரு வாட்டி, wound healing பை ப்ரைமரி இன்டென்ஷன் ஒரு வாட்டி, wound healingன்ற கொஷின் மட்டும் 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் இன் டீட்டெயில் அபவுட் டைப்ஸ் ஆஃப் ஷாக், ரைட் இன் டீட்டெயில் அபவுட் etiological factors, pathogenesis and morphological change in septic shock 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஷாக், டைப்ஸ் ஆஃப் ஷாக், ஸ்டேஜஸ் அண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஷாக் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா செப்டிக் ஷாக் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 7th ஒன் டிஃபைன் இன்ஃப்ளமேஷன், டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், டிஸ்கிரைப் த மெக்கானிசம் ஆஃப் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் ஒரு வாட்டி வந்திருக்கு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா டிஃபைன் அண்ட் கிளாஸிஃபை இன்ஃப்ளமேஷன், வாட் ஆர் த சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், டிஸ்கஸ் ஃபேகோசைட்டோசிஸ் அண்ட் கில்லிங் அப்படின்ற கொஷின் ஒரு வாட்டி வந்திருக்கு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இன்ஃப்ளமேஷன், ரைட் இன் டீட்டெயில் அபவுட் அக்கவுண்ட் ஆன் செல்லுலார் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் அண்ட் இட்ஸ் மீடியேட்டர்ஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேகோசைட்டோசிஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் 8th ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் அப்போப்டோசிஸ், ரைட் இன் டீட்டெயில் அபவுட் காசஸ், மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் அண்ட் பயோகெமிக்கல் அட்டென்ஷன் இன் அப்போப்டோசிஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. 15 மார்க்ஸில் இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா டிஃபைன் நெக்ரோசிஸ், டிஸ்கஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக்ரோசிஸ் கேட்டிருக்காங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா டிஃபைன் நெக்ரோசிஸ், கிளாஸிஃபை நெக்ரோசிஸ் அண்ட் டிஸ்கஸ் ஈச் ஆஃப் தெம் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் இது போக பார்த்தீங்கன்னா நெக்ரோசிஸ்னு ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் நெக்ரோசிஸ் வித் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கன்ஸ் அஃபெக்டட் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 15 மார்க் பார்த்தீங்கன்னா ரைட் ப்ரீஃப்லி அபவுட் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அண்ட் லெபார்ட்டரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் கேட்டிருக்காங்க. 10th ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ், லிஸ்ட் அவுட் த காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ் கேட்டிருக்காங்க. 11th ஒன் etiopathogenesis ஆஃப் பெப்டிக் அல்சர் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த டிசீஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி ஆஃப் பெப்டிக் அல்சர் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 12th ஒன்னில் ரைட் த கிளாஸிஃபிகேஷன், லெபார்ட்டரி டயக்னோசிஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபிட்டிஸ் மெல்டஸ் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் மெல்டஸ் மட்டும் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 13th ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன் எடிமா, டிஸ்கஸ் த கிளாஸிஃபிகேஷன் அண்ட் pathology ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எடிமா கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரீனல் எடிமா கேட்டிருக்காங்க.
14th one, describe the causes of cell injury and describe in detail about the role of ATP in cell injury கேட்டிருக்காங்க. 15th one பார்த்தீங்கன்னா what is cholelithiasis, write in detail about etiopathogenesis, clinical signs, symptoms and different types of cholelithiasis கேட்டிருக்காங்க. 16th one பார்த்தீங்கன்னா explain the method of collection of blood, plasma, serum for various clinical, pathological and microbial test கேட்டிருக்காங்க. இதோட 15 மார்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் ஆகியிருக்க எல்லா 5 மார்க்ஸுமே நான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் ரியூமேட்டிக் ஃபீவர் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் கேங்க்ரீன் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ட்ரை கேங்க்ரீன் ஒரு வாட்டி வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் bronchiectasis 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் டைஃபாய்ட் ஃபீவர் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் டைப்ஸ் ஆஃப் அனிமியா அண்ட் ரைட் அபவுட் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. காசஸ் ஆஃப் அனிமியா ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அயன் டெஃபிஷியன்சி அனிமியா ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. மெகோலோபிளாஸ்டிக் அனிமியா ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. செவன்த் ஒன் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எயித் ஒன் CSF ஃப்ளூயிட் இண்டிகேஷன் கலெக்ஷன் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நைன்த் ஒன் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். 10th ஒன் கான் காம்ப்ளெக்ஸ். 11th ஒன் மெட்டாஸ்டாசிஸ். 12th ஒன் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். 13th ஒன் bronchitis. 14th ஒன் cirrhosis of liver. 15th one estimation of bleeding time and clotting time. 16th one nephrotic syndrome. ஸோ இதோட எல்லா 5 மார்க்ஸுமே கவர் பண்ணியாச்சு. பேத்தாலஜி டாபிக் இதோட முடிஞ்சிருச்சு. 15 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் டாபிக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஜெனட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க, 15 மார்க்ஸ்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மார்க் பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரீநேட்டல் ஸ்க்ரீனிங் ஃபார் டெவலப்மெண்ட் டிலே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் ஜெனட்டிக் கவுன்சிலிங் 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் பிளட் குரூப் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் மியூட்டேஷன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. மென்ஷன் சம் காசஸ் ஆஃப் மியூட்டேஷன் ஒரு வாட்டி வந்திருக்கு. மியூட்டேஷன் அண்ட் டைப்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. மியூட்டேஷன் டாபிக் மட்டுமே 3 டைம்ஸ் வந்திருக்கு. செவன்த் ஒன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மெட்டர்னல் நியூட்ரிஷன் அண்ட் ஃபீட்டல் ஹெல்த். மென்ஷன் த பர்த் டிஃபெக்ட்ஸ் டியூ டு மெட்டர்னல் ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி. எயித் ஒன் டர்னர் சிண்ட்ரோம் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நைன்த் ஒன் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் அஃபெக்டிங் எம்ப்ரியோஜெனசிஸ் ஒரு வாட்டி. 10th ஒன் ஸ்ட்ரக்சரல் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி ஒரு வாட்டி. 11th ஒன் குரோமோசோமல் அப்ரிவேஷன். 12th ஒன் மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு வாட்டி. 13th ஒன் மெண்டலியன்ஸ் டிஸார்டர். 14th ஒன் கிளாசிஃபை மெண்டலியன்ஸ் டிஸார்டர். Write in detail about autosomal disorder and feature of any one type of autosomal disorder. 15th one gene therapy. 16th one spontaneous abortion. 17th one role of nurse in analysis of genetic disorder. 18th one hydrops fetalis. 19th one name 5 autosomal dominant disorder. 20th one human genome project 2 times கேட்டிருக்காங்க. 21 Klinefelter syndrome. 22 dysmorphism. 23 gene testing. இதோட எல்லா 5 மார்க்ஸுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி அண்ட் ஜெனட்டிக்ஸ் கொஷின் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜி கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதர் சப்ஜெக்ட் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் கவர் பண்ணனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஷின் பேங்க் கவர் பண்ணுறதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நர்சிங் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸ்க்கு ரிலேட்டடான கொஷின் பேங்க் நிறைய வரும் அண்ட் டாபிக்ஸும் நான் கவர் பண்ணுவேன். தேங்க்யூ.